Hello Glowies, welcome back to my channel after a long time. So actually நான் வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். I've been sick from November. நான் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுலேருந்து ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த கிளைமேட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சிவியர் ஃபீவர், கோல்ட், காஃப் இந்த மாதிரி நான் ரொம்ப அந்த ஒரு சிக்னஸ்லேயே இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வர வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்ஸாக நான் பிரேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர், பாடி கேர், அதுக்கப்புறம் ஹேர் கேர், இது எல்லாமே வந்துட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்டாக வரப்போகுது. பிகாஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா மை 2025ஓட எம்டிஸ் தான் இதில் இருக்குது. தட் ஐ வில் ரீபர்ச்சேஸ் ஆர் நாட், இது எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, இது ஒரு எஃபிஷியண்ட்டாக இருந்ததா, உங்களுக்கும் இது யூஸ் ஆகுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ், மேக்ஸிமம் ஒரு 500 or 600 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். அதை விட அதிகமாக இருக்காது. அண்ட் அதுவுமே வந்து ஒரு சைஸாக நான் வந்து எப்படின்னா பெரிய பாட்டில்ஸ், குட்டி பாட்டில்ஸ், மினிஸ் அந்த மாதிரி வாங்கி நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து சில ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஒரு 80% ஆஃப் த பாட்டில்ஸை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே இங்கே இருக்குது. சிலதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால மறந்து போய் நான் தூக்கி போட்டுட்டேன். ஸோ அப்படி தூக்கி போடாமல் சிலதெல்லாம் நான் ரொம்ப சேவ் பண்ணி வச்சுருந்த பாட்டில்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் 2025ஓட மேஜர் யூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் மறுபடியும் வாங்கி வச்சுருக்க ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நான் இதில் காட்ட போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1ல் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பாடி கேர். ஸோ செலக்டிவாக சில ப்ராடக்ட்ஸ் நான் முன்னாடி வச்சுருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் கோஸ் மை டவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ரேடியன்ஸ். நான் இது வந்து ஒரு பேக் ஆஃப் 4 அப்படி தான் நான் வாங்கினேன். அதில் ஆல்ரெடி வந்து 3 காலி ஆயிடுச்சு. இது வந்து லாஸ்ட் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வின்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு சோப். நீங்கள் நிவ்யா கூட ட்ரை பண்ணலாம். பட் நிவ்யா வந்து ஆர்டர் பண்ணி ஷிப்மெண்ட் பண்ணி வரதுக்கே வந்து 10 days என்னமோ காமிச்சது. ஸோ நான் டிமார்ட் போனப்போ நான் வந்து இதை வாங்கிட்டாங்க. அண்ட் இது வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, என்னென்னா கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு நிறையா தனி செலவாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் வின்டரில் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வின்டர் சீசன் ஓவர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் சம்மரில் நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் சம்மர். இஃப் யூ ஆர் வெரி ட்ரை ஸ்கின், சம்மர்லேயும் எனக்கு பயங்கரமாக ஸ்கின் ட்ரையாக இருக்கும்னீங்கன்னா அப்போ நீங்கள் இதை வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற மற்ற ஃப்ளேவர்ஸை விட ஒரிஜினலும் இந்த பிங்க்கும் வந்து கொஞ்சம் மைல்டாகவும் ரொம்ப நல்லாவும் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. எனக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சோப்பும் வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவ்வோட எக்ஸ்ஃபோலியேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பிரைட்டனிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இதை வாங்கினேன். இது பிரைட்டனிங் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரைட்டனிங் பண்ணலை. பட் ஸ்கின் என்னமோ கொஞ்சம் சாஃப்டாக வச்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு சோப்பே உங்களுக்கு 167 ருபீஸ் வரும். பட் நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கலை. நான் பேக் ஆஃப் 2 வந்துட்டு 250 ருபீஸ் சம்திங்க்கு ஜெப்டோவா, பிளிங்கிட்டா, ஸ்விக்கியான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஏதோ ஒன்றுத்தில் தான் நான் கண்டிப்பாக வாங்கினேன். இது பேக் ஆஃப் 2 ஃபார் 250 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ஈச் சோப் கம்ஸ் அரௌண்ட் 167 ருபீஸ். அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டவ் சோப்பே எவ்வளோ பெட்டர். பட் இதில் வந்து ஒரு மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பார்க்கிள் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கா. அது வந்து நம்ம சோப் மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸ்கின்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அதை தாண்டி பிரைட்டனிங், டீடானிங் எதுவுமே எனக்கு பண்ணலை. அவங்க இதில் விட்டமின் சி இருக்குது 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைட்டனிங் சீரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் இது ஒரு சோப் தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக தெரியல. அண்ட் நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஆக்சுவலி நான் சேவ் பண்ணியிருக்கேன். இது உள்ள இன்னும் சோப் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சோப், அதுதான் சிந்தால். ஹமாம் மம்மிஸ் மாதிரி சிந்தால் மம்மி, எங்கள் மம்மி எப்போவுமே சிந்தால் சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்கின் இஷ்யூ இருந்தது. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா வந்து டாக்டர் சிந்தால் சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட பீரியடில் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எங்கள் மம்மி எப்போவுமே வந்து சிந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட அருமை எனக்கு அப்போ தெரியல. நான் கையில் கிடைக்கிற எல்லா சோப்பும் போட்டு குளிப்பேன். திடீர்னு லக்ஸ் யூஸ் பண்ணுவேன், திடீர்னு டெட்டால் யூஸ் பண்ணுவேன், திடீர்னு பியர்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி கண்ட சோப் போட்டு குளிப்பேன். பட் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா இதோட அருமை எனக்கு தெரிஞ்சுது. ஸோ
சம்மர் இஸ் டெஃபினெட்லி சிந்தால் பீரியட் தான். சம்மரில் சிந்தால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மரில் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு மின்ட்டுன்னு சொல்ல முடியாது, மின்ட் ஃப்ளேவர் இல்லை, பட் இதோட ஸ்மெல் ரொம்ப மைல்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கவங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். நான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கின்ல வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களையுமே நான் வந்து இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இது நிஜமாவே பரவாயில்லன்னு எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், இது நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது நான் ரீஸ்டாக் பண்ணிட்டேன் சம்மருக்கு. இதுவுமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது பேக் இன்னும் நான் பிரிக்கவே இல்லை, இது ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் ஒரு பேக்கில் வந்து உங்களுக்கு 4 சோப் வரைக்கும் வரும். இது வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் நான் வாங்கினேன். 155 ருபீஸ்க்கு 4 சோப்பு. அண்ட் இதில் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 3 2 சோப் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்னொரு 2 சோப் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சோப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சம்மரில் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிஜமாவே இட்ஸ் அ குட் ஐடியா. பிகாஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஐம் ஆயிலி ஸ்கின் அண்ட் அ வெரி ஸ்வெட்டி பர்சன், ஓவர் ஸ்வெட் ஆகக்கூடிய ஒரு பர்சன், அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ இப்போ சோப்க்கு அடுத்து மேஜராக நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பால்மோலிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபாலியேட்டிங் பாடி வாஷ். எப்போவுமே வந்து சோப் போட்டு குளிச்சுட்ட உடனே நான் வந்து இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணுவேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரேக்ரன்ஸை லாக் பண்ணும், ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கும். பட் மோஸ்ட்லி நான் இதை சம்மரில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். மேபி ஒன்ஸ் அ வீக் ஆர் மேபி த்ரைஸ் அ மந்த் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் இதில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது. அண்ட் இதுதான் நான் லாஸ்ட் இயரோட பர்ச்சேஸ் கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஆல்ரெடி ஒரு பாட்டில் காலியாகி தூக்கி போட்டு வேற ஒரு பாடி வாஷ் வாங்கி அதையும் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு ஐ திங்க் எம்கெஃபைனில் வாங்கினேன். அண்ட் எம்கெஃபைனில் 2 ஃப்ளேவரில் வாங்கினேன். அப்புறம் பெல்லா விட்டாவில் ஒரு ஃப்ளேவரில் வாங்கினேன். இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி ஒரு ஒரு கோகனட், ஒரு சாக்லேட், அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ட்ரை காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, வின்டரில் பயங்கரமாக ட்ரை ஆகும், சம்மரில் அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடும் அப்படின்னா நீங்கள் இந்த இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம். இது நிஜமாவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி ஆயில் தான். இது வந்து ப்ளம்மோட ஒரு வெனிலா வைப்ஸ் பாடி ஆயில். நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வந்து ஒரு ஒரு லோஷன் கூட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போடுவேன். இது வெறுமனே போட்டால் ஒரு மாதிரி எண்ணெய் வழியிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பேசிக்கலி நான் இதை வந்து வின்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சம்மரில் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் என்னோட ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே வெரி வெரி ரேர். அண்ட் இந்த பாட்டில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் அக்டோபருக்கு முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இருக்குது, இன்னமும் வரும். எனக்கு இந்த ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 7 மந்த்ஸ் வரைக்குமே, வின்டர் வரைக்குமே இது எனக்கு கண்டிப்பாக லாஸ்ட் ஆகும். ஒரு பாட்டில் வாங்கினேன்னா 1 இயர் ஃபுல்லாக நான் அதை வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இது பர்ஃப்யூம்க்கு மேலே போடும்போது, ஐ மீன் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே பர்ஃப்யூம் அடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் இது அப்ளை பண்ணி இது மேலே லோஷன் போட்டு அது மேலே பர்ஃப்யூம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சேம் சிமிலர் ஸ்மெல்லில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிஜமாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷ் கேரோட பாடி லோஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சன் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த நயசினமைட், இந்த பாடி பிரைட்டனிங் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் இதை வாங்கினேன். இது பிரைட்டனிங்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இதோட ஸ்மெல் ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு இதோட டெக்ஸ்டர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு இதோட பம்ப் ஸ்டைலும் பிடிக்கவே இல்லை. இப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்படி தெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சம்டைம்ஸ் ட்ரெஸ் மேலெலாம் கூட ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். இன்னும் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது இதில், இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னோட ஃபீட்ஸோ என்னோட ஹேண்ட்ஸ் அப்படி தான் ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. கண்டிப்பாக நான் அதை திருப்பி பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஒயிட் காஸ்ட் இருந்தால் பிடிச்சதுன்னா நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் அன் ஓகே ப்ராடக்ட். நான் இதை திருப்பி கண்டிப்பாக வாங்க மாட்டேன். பட் இவங்களதுல நயாசினமைட்னு ஒன்று இருக்குது, ஒரு ப்ளூ கலரில் வரும். அதை நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் SPF கேரட் ராஸ்பெரி எனக்கு ஒர்க் ஆகலை. பட் நயாசினமைட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் வாசலின். ஸோ இதோட ஸ்மெல்லுக்காக தான் இதை நான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த பாடி ஆயிலோட பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் இதை வந்து குட்டி குட்டி பாட்டிலாக வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த பம்ப் மாடல் வாங்கினேன். ஏன்னா நான் ஜஸ்ட் இதை இப்படி டேபிள் மேலே வச்சுட்டு இதை அப்படியே பம்ப் பண்ணி நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அதை நான் சரியாக க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அந்த பாட்டில் கேப் மூடுற இடத்துல இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் பாட்டில்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி
ட்ரை ஆகி ஒரு மாரி ஆயிடும். இதுலயுமே அந்த மாதிரி தான் இருக்கு சம்டைம்ஸ். பட் பரவால்ல. அது பிளெண்ட் பண்ணும்போது நல்லாவே கரைஞ்சு போயிடுது. அண்ட் இது இட்ஸ் அ மல்டி பர்ப்பஸ். ஃபீட்டுக்கு, லெக்குக்கு, ஐ மீன் கைக்கு, காலுக்கு, ஃபுல் பாடிக்கு நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ட்ரையா இருக்கு. உங்க கிராக்ட் ஹீலுக்கு இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இது கூட நான் இன்னும் 2, 3 ப்ராடக்ட்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணேன். அதுல இது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. ரொம்ப ஆயிலி, கிரீஸியா இல்ல. அண்ட் கால்ல போட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல ட்ரை ஆயிடுது. தரையில வச்சா வழுக்குறது அந்த மாரி ஒரு ஃபீலிங் கிடையாது. பட் பாடி ஆயில் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா இருக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். திஸ் இஸ் லைக் அ லைஃப் சேவிங் ப்ராடக்ட். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் சிமிலர் ஸ்மெல்ல இருப்பாங்க. இதோட ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு ஃப்ரேக்ரன்ஸை நீங்க இவங்களோட பேர் பண்ணீங்கன்னா தட்ஸ் த பெஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் யூ. பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாட்டில் வந்து ஆக்சுவலி 565 rupees. நான் 220 rupeesக்கு தான் வாங்கினேன். நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்ல நான் செம்ம ஆஃபர்ல தான் இதை வாங்கினேன். அண்ட் யா இது ஒரு நல்ல லைஃப் சேவிங் ப்ராடக்ட். இது ஆக்சுவலி வந்து 565 rupees போட்டிருக்கு. 220 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா யூ கேன் சேவ் யுவர் மணி ஆஸ் வெல். ஸோ ஸ்விக்கியில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வரும். வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம். தென் நான் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா இதுதான். நான் நிஜமாவே ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது இன்ஸ்டன்ட் டேன், டெட் ஸ்கின் ரிமூவல், சான்ஃபியோட ஒரு ப்ராடக்ட். இவங்களதுல வந்து நான் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இது வந்து வெரி 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 டிசப்பாயிண்டிங். நான் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 to 8 டைம்ஸ்க்கு மேலே நான் இதை யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி நெக்கு கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் இந்த டார்க்கனிங் இருக்குது. சின்ஸ் ஐ ஹேவ் PCOD, இட்ஸ் காமன் இன் women டு ஹேவ் நெக் டார்க்கனிங். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கையில் வந்து டேன் இருக்கும். நான் வந்து இந்த 3/4 எல்லாம் யூஸ் பண்ணுறனால இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு டேன் இருக்கும். கால்லையும் அதே மாதிரி என்னோட சாண்டலோட டேன் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் அதோட டைப்பில் அப்படியே சுற்றி டேன் இருக்கும். ஸோ அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு மாதிரி பிளாக்காக வர மாதிரி இருந்தது. நான் வந்து ஐ வாஸ் லைக் ரியலி இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இதுலேயே அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இந்த க்ரீம்லேயே அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதை போட்டு இப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது, எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி பிளாக் டாட்ஸ் மாதிரி இருக்குது. ஐ தாட் மை டேன் இஸ் ரிமூவிங், பட் டெஃபினெட்லி நாட். அண்ட் இது எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. டிட் நாட் ரிமூவ் எனி டேன். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். திருப்பி நான் இதை வாங்க மாட்டேன். ஆக்சுவலி ரொம்ப டெம்ட் ஆகி தான் இந்த ப்ராடக்டே நான் வாங்கினேன். கண்டிப்பாக இது ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நெவர் இட் ஃபெயில்ட் ஆக்சுவலி. ஸோ ஐம் நாட் கோயிங் டு பை திஸ் ப்ராடக்ட் அகெயின். அண்ட் நீங்களும் ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, இட்ஸ் குட் ஃபார் யூ. பட் எனக்கு இது ஒர்க் ஆகலை. அண்ட் ஐ டோன்ட் நோ, தேர் சேயிங் இன்ஸ்டன்ட் டேன் கேர். நோ, எதுவுமே இல்லை. ரிவீல்ஸ் ஃப்ரெஷ் கம்பல்ஷன், நோ. எக்ஸ்ஃபோலியேட்ஸ் ஓல்ட் டெட் ஸ்கின் செல்ஸ், நோ. அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. ஸோ டிசப்பாயிண்டட். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக நான் ஒரு 2 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சைபால். உங்களை நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா போரோலின். இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே வந்து வெரி வெரி அஃபோர்டபுள். திஸ் இஸ் அப் டு சம் 53 rupees. அண்ட் இது நான் வாங்கும்போது இது சம் 30 rupees 40 rupeesக்குள்ளே தான் இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் சைபால் பற்றி சொல்கிறேன். இதை வந்து நான் பேசிக்லி என்னோட ஹீலுக்கு தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப கிராக்ட் ஹீல் இருந்தது. ஸோ அதுக்கு தான் வாங்கினேன். பட் இது வந்து எனக்கு ஒரு லாங் டேர்ம் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அது நான் என் ஃபீட்டை ஸ்க்ரப் பண்ணி இதை அப்ளை பண்ணி இது கொஞ்சம் சாக்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸ்லி நான் போரோலின், சைபால் ரெண்டுத்தையும் கலந்து போடுவேன். ஒரு நாள் இது போட்டால் ஒரு நாள் இது போடுவேன். அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். பட் இதுக்கெல்லாம் அப்புறம் நான் ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் அமேசானில். அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு தென் இந்த 3த்தையும் நான் யூஸ் பண்ணி தான் ஐ ஆம் ஹீல்ட் பர்ஃபெக்ட்லி. ஸோ எஸ், அந்த கிராக் ஹீல்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த எனக்கு வந்து எப்படின்னா பெயின் பயங்கரமாக இருக்கும். சின்ஸ் ஐம் ஓவர் வெயிட்டட். என்னோட ஹைட்டுக்கு நான் கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் தான் இருக்கேன். ஸோ என்னோட பாடி வெயிட் என்னோட ஃபீட்டில் விழுறனால ஐ ஹேட் ஸோ மெனி கிராக்ட் ஹீல் இருந்தது எனக்கு. ஸோ இது மட்டும் பண்ணி எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஐ பாட் அண்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த அமேசான் அண்ட் அதை யூஸ் பண்ணி ஐ காட் ரியலி பெனிஃபிட்டட். அந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட், ஐ வுட் லைக் டு நோ
அத பத்தி நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். யூ கேன் கமெண்ட் மீ அண்ட் எனிவேஸ் நான் அது கண்டிப்பா என்னோட நெக்ஸ்ட் வீடியோல போட தான் போறேன். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 1 முடியுது. இது ஒன்லி மை பாடி கேர் பத்தி மட்டும் தான் நான் இதுல பேசியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஹேர் கேர், ஸ்கின் கேர் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல காட்ட போறேன். அன்டில் தென் பை பை.